வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4ல் முக்கியமான ஒரு சாப்டராக நம்ம பார்த்துட்ருக்கோம். குரூப் 4க்கு தேவையான சாப்டராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் மற்றும் அந்த பாலிட்டியில் நிதிக்குழு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிதிக்குழு. ஓகேங்களா, நிதிக்குழுவை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 280. ஓகேங்களா, நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1951 தான் நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதை நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் தொடங்க காரணமாக இருந்தவர் யார்? ஓகேங்களா, பரிந்துரைத்த குழு யார் அப்படின்னா கேசி நிகோய் அவருடைய தலைமையில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணி நிதிக்குழு அல்லது நிதி ஆணையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த நிதிக்குழு அல்லது நிதி ஆணையத்தை யார் உருவாக்குறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் அப்படிங்கிறாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டுள்ளது அப்படின்னா 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 1+4 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க யாருன்னா தலைவராக இருப்பாங்க, 4 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. மொத்தம் 5 உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறா அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நியமனம் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் இதோடைய இந்த தலைவர் மற்றும் உறுப்பினரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோடைய தலைவர் மொத்தம் ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோட தலைவர் கேசி நிகோய் அப்படிங்கிறாங்க. 2வது நிதிக்குழுவோட தலைவர் என்னென்னா சந்தானம் அப்படிங்கிறாங்க. 3வது நிதிக்குழுவோட தலைவர் ஏகே சாந்தா அப்படிங்கிறாங்க. 4வது நிதிக்குழுவோட தலைவர் ராஜமன்னார் அப்படிங்கிறாங்க. 5வது நிதிக்குழுவோட தலைவர் மகாவீர் தியாகி அப்படிங்கிறாங்க. 6வது நிதிக்குழுவோட தலைவர் என்னென்னா பிரம்மானந்தா ரெட்டி அப்படிங்கிறாங்க. 7வது நிதிக்குழுவோட தலைவர் ஜேஎம் ஷெலட் அப்படிங்கிறாங்க. 8வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா ஒய்பி சவான் அப்படிங்கிற இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நிதிக்குழு கேசி நிகோய், 2வது நிதிக்குழு சந்தானம், 3வது நிதிக்குழு ஏகே சாந்தா, 4வது நிதிக்குழு ராஜமன்னார், 5வது நிதிக்குழு மகாவீர் தியாகி, 6வது நிதிக்குழு பிரம்மானந்தா ரெட்டி, 7வது நிதிக்குழு ஜேஎம் ஷெலட், 8வது நிதிக்குழு ஒய்பி சவான், 9வது நிதிக்குழு என்பிகே சால்வே அப்படிங்கிறாங்க. 10வது நிதிக்குழுவோட தலைவர் கேசி பந்த் அப்படிங்கிறாங்க. 11வது நிதிக்குழுவோட தலைவர் ஏஎம் குஸ்ரே அப்படிங்கிறாங்க. 12வது நிதிக்குழுவோட தலைவர் ரங்கராஜன் அப்படிங்கிறாங்க. 13வது நிதிக்குழுவோட தலைவர் விஜய் கேல்கர். 14வது நிதிக்குழுவோட தலைவர் ஒய்வி ரெட்டி. 15வது நிதிக்குழுவோட தலைவர் என்கே சிங் அப்படிங்கிறாங்க. இதோட டூரேஷன் பார்ப்போம். ஓகேங்களா, 2000லேருந்து 2025 வரையும் தான் 15ஆம் நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா என்கே சிங் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 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 ஒரு முக்கியமானது. ஃபாஸ்ட் ரீசனாக இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.